ஹாய், இன்றைக்கி பாவக்காய் பொரியல் கசப்பு இல்லாமல் எப்படி பண்ணலான்னுட்டு பார்க்கலாமா? நான் ஒரு 5 பாவக்காய் எடுத்து பொடி பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு எந்த ஷேப் வேணுமோ சர்க்கிள் ஷேப் கூட நீங்கள் அரிஞ்சு வச்சுங்க. இப்போ பேன் வச்சுக்கலாம். எண்ணெய் ஊற்றிங்க. ஒரு 4 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிறேன். கோல்டு வின்னர் தான். எண்ணெய் காஞ்சிடுச்சு. நான் கடுகு 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். கடுகு பொரிஞ்சோடனே பெருங்காயம் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 3 சிட்டிகை ஆட் பண்ணிங்க. 2 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு எடுத்துக்கிறேன். இந்த கடலைப்பருப்பு போட்டு நல்லா வதக்கி விட்டுங்க. வதக்கினதுக்கப்புறம் ஒரு 10 பல்லு பூண்டு எடுத்துக்கிறேன். பூண்டு ஆட் பண்ணி செஞ்சு பாருங்கள், சூப்பராக இருக்கும். இந்த பாவக்காய் பொரியல் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு சில பேர் அந்த பாவக்காய் அரிஞ்சு மோரில் போட்டு வச்சுருவாங்க. அது இல்லாமலே நம்ம கசப்பு இல்லாமல் பண்ணலாம். ஒரு வெங்காயம், பெரிய வெங்காயம் நான் பொடியாக அரிஞ்சு வச்சுருக்கேன். அதை சேர்த்து வதக்கி விட்டுக்கிறேன். இப்போது மோஸ்ட்டாக இந்த பாவக்காய் சுகர் பேஷண்ட் சாப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. சில பேர் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இந்த வெங்காயம் வதங்கிடுச்சு ஓரளவுக்கு. இப்போ கறிவேப்பிலை போட்டுக்கலாம். கறிவேப்பிலை போட்டு வதக்கி விட்டுங்க. இப்போது நான் ஒரு சின்ன தக்காளி பொடியாக அரிஞ்சு எடுத்துக்கிறேன். அதை ஆட் பண்ணி வதக்கி விட்டுக்கலாம். இந்த பாவக்காயோட பெனிஃபிட்ஸ் பார்த்திங்கன்னா இதில் ஃபைபர் இருக்குது, டைஜஸ்டிவ் ஆகும், அப்புறம் வெயிட் லாஸும் ஆகும்னு ஒரு சில பேர் சொல்கிறாங்க. இப்போ நம்ம மஞ்சள்தூள் ஆட் பண்ணிக்கலாம் 1/4 ஸ்பூனு. குழம்பு மிளகாத்தூள் 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. ஆட் பண்ணி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நல்லா வதங்கிடுச்சு. இப்போ பாவக்காவை சேர்த்துக்கலாம். நம்ம பாவக்காவை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் லாஸ்ட்டாக சொல்கிறேன் பாருங்கள், பாவக்காய் கசப்பு இல்லாமல் இருக்க ஒரு டிப்ஸு சொல்கிறேன். அந்த மிளகாத்தூள்லாம் பாவக்காய் கூட மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்து விட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ நான் ஒரு 1/2 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிறேன். தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுங்க. ஏன்னா பாவக்காய் வேகிறதுக்காக. இப்போ நல்லா வேகட்டும். மூடி போட்டு வேக வச்சுங்க. அப்பப்போ கலந்து விட்டுங்க, எல்லாம் அடி பிடிச்சிடும். இப்போ வேகட்டும், பார்க்கலாம். இந்த பாவக்காய் டிஷ்ஷை வாரத்தில் ஒரு நாளாவது எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது இதில். இப்போ பாருங்கள் எந்த அளவுக்கு சுண்டிடுச்சுன்னுட்டு. அந்த பாவக்காய் வேகணும் அந்த தண்ணியிலே. இப்போ நல்லா வெந்து வந்திருக்கு. மூடி போட்டு அப்பப்போ மூடி வச்சது இல்லாமல் ஓப்பன் பண்ணி கிளறி விடுங்க. இப்போ ஓரளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ லாஸ்ட்டாக என்னென்னா 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் நான் ஊற்றிக்கிட்டேன். நல்லெண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கி விடுங்க. இது கொஞ்சம் லேட்டாகும் பாவக்காய் வேகிறதுக்கு. அந்த கசப்பு இல்லாமல் வேகிறதுக்கு இன்னும் லேட் ஆகும். ட்ரை பண்ணி பாருங்கள். அவ்வளோதாங்க, ஒரு சிம்பிள் அண்ட் ஹெல்த்தியான பாவக்காய் பொரியல் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோஸ் பிடிச்சா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய்.